நம் பள்ளிக்கு தற்பொழுது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாரதிய விளையாட்டுக் குழுவுடைய தலைவர் ஐயா திரு ராஜா அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இருக்கிறோம். இன்றைய தினம் குழுவினுடைய அந்த உறுப்பினர்கள், தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவருமே சரி, நம்ம பள்ளிக்குன்னா முன்னிருந்து எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனதோட மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் மதிப்புடைய பொருட்களை பரிசாக மாணவர்களுக்கு அளித்து சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் காஞ்சிபுரம் சபரிவாசர் ஐயா அவர்களுடைய ஆதரவோடு நமது பள்ளியினுடைய பள்ளி மாணவர்களுக்காக 6 முதல் 10 வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சத்துணவு மாணவர்களுக்கு அந்த உணவு நேரத்தில் அந்த சாப்பாடு வாங்கறதுக்கு சின்ன சின்ன கப்பு எடுத்துட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க. அதனால மாணவர்கள் தாராளமா அந்த உணவை வாங்கி அருந்துவதற்காக ஐயா நம்ம பாரதிய விளையாட்டு குழுவுடைய தலைவர் ஐயா அவர்கள் திருக்கரங்களால இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்க. ஐயா அவர்களை மாணவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழங்க வந்திருக்கிறாங்க. ஐயா பாரதிய விளையாட்டு குழு தலைவர்களுக்கும் மற்றும் உள்ள உறுப்பினர், பொருளாளர், செயலாளர் அனைவருக்குமே உக்கல் கிராமத்தின் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும், தலைமை ஆசிரியர் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மனமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நம்ம பள்ளியில 6 to 8 மாணவர்களுக்கு தூங்குது. அந்த நேரத்துக்கு தட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்த நிலையில ஐயாவா அவர்களுக்கு தகவல் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, 6 to 10 கொடுத்துடுறேன். சத்துணவு யார் சாப்பிடறான்னு கேட்டாரு. 6 to 10 அப்படின்னு சொன்னேன். அனைத்து மாணவர்களுமே தட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நாங்க கூட செப்டம்பர் 17 வாக்குல தான் கொடுப்பாருன்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா சனிக்கிழமை போன் பண்ணி நம்ம திங்கக்கிழமை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாரு. இதுக்கு முழுக்க காரணம் அவர் சபரிவாசன் எனக்கு யாருன்னு தெரியாது. முழுக்க ராஜா தான் இதுக்கான காரணம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு விளையாட்டு போட்டி நடத்தி பரிசு கொடுப்பாரு. இந்த ஆண்டு நமக்கு முதல்லயே நமக்கு தட்டு கொடுத்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி பொறுத்த வரைக்கும் பாரதிய விளையாட்டு குழு நிறைய செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த ஆண்டு ஆரம்பத்திலே அவர் துவக்கி வச்சுட்டாரு. அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் பொதுமக்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம பள்ளியோட மேலும் வளர முடியும். அதனால இப்போ நமக்கு இந்த ஆண்டு நமக்கு தட்டுக்கள் வழங்கிய ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வழங்க உதவியாக இருந்த திரு சபரிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப ஒரு அணியா வாங்கிங்க. 6 to 10 மாணவர்கள் முதலாவது குறிஞ்சி அணி மாணவர்கள் வரிசையாக வரும். பாரதிய விளையாட்டு குழு தலைவர் திரு ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி திருக்கரங்களால ஒவ்வொருத்தரா வரிசையா வாங்கிக்கணும். அப்படியே போயிட்டே அப்படிதான் 6 to 10 வரலாம். அந்த குறிஞ்சி அணியிலிருந்து மாணவ மாணவிகள் அனைவருமே பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல வணக்கம் சொல்லு, அதுக்கப்புறம் நன்றி சொல்லு. வெரி குட், சிறப்பு சிறப்பு. சத்தமா சொல்லு வணக்கத்தை. வணக்கம் சத்தமா சொல்லு, நன்றியும் சத்தமா சொல்லு. சீக்கிரம் வேகமா வா, அங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. அடுத்தது முல்லை அணி தயாரா இருங்க. வரிசையா வாங்க ஐயா. இங்கே வரிசையில் நில்லுங்க. எது சைடு சுத்திட்டு வா. சார் வாங்க சார். சார் வாங்க. எல்லாரும் முதல்ல வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் நன்றி சொல்லுவாங்க. போன் சொல்லிக்கிறேன். வணக்கம் வரணும். சத்தமா சொல்லுங்க. வணக்கம் அவருக்கு சொல்லு, நன்றி அவருக்கு சொல்லணும். இங்க வணக்கம் சொல்லு, அங்க நன்றி சொல்லு. எல்லாரும் அவருக்கு சொல்லணும்.
அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி விளையாட்டு கோவில் வந்து நிறைய மாடுகளை ஊக்குவிக்கும் பொருளும் பள்ளிக்காக சிறப்பு சேவைகளை செய்யறாங்க. பாருங்க எங்கேயோ தயாரா இருக்குப்பா. அந்த டீம் மூலமா வந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசுகள் அள்ளி தருகிறார். அதற்கு மூலதனம் யாருன்னா நம்முடைய ராஜா அவர்கள் தான். நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்